அலங்காநல்லூரில் தற்பொழுது வாடிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் காதரிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். காதர், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் என்ன சொல்றாங்க? உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அருகே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருக்கின்றனர். அவர்களை பொறுத்தளவு ஜல்லிக்கட்டு நடத்தியாக வேண்டும், ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் சார்பில் அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் இங்கு உள்ள ஊர் முக்கியஸ்தர்களிடம் காவல்துறையினர் அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைந்து செல்லும்படி வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து இங்குள்ள ஊர் முக்கியஸ்தர்கள் நமக்கு அமைதி பேரணிக்கு மட்டும்தான் காவல்துறையினர் அனுமதி அளித்திருக்கின்றனர். இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதை மீற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. வரும் காலங்களில் நாம் ஜல்லிக்கட்டை நிச்சயம் பெறுவோம். ஆகவே தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லும்படி கூறினர். இருப்பினும் அந்த இங்குள்ள இளைஞர்கள் அவர்கள் தன்னிச்சையான போராட்டம் என்பதால் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிடுவதாக இல்லை. அதாவது சுமார் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது 1000க்கும் அதிகமான இளைஞர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து ஆதரவு எழுப்பி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தளவு பெண்களும் தற்போது அதிக அளவில் பங்கு பெற துவங்கியுள்ளனர். இதேபோல் சிறுவர் சிறுமிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்து அமர்ந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் இந்த வாடிவாசல் அருகே நாம் தற்போது நேரடி காட்சிகளை காணலாம். விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டியன் மற்றும் இந்த அலங்காநல்லூரைச் சேர்ந்த அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஏனென்றால் அவர்கள் தொடங்க இருக்கக்கூடிய அந்த அமைதி பேரணியானது வாடிவாசல் அருகே தான் வந்து நிறைவு பெற வேண்டும். அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தான் நமக்கு தெரிகிறது. அவர்கள் தொடர்ந்து காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த பேச்சுவார்த்தையினுடைய முறையிலே அவர்கள் அடுத்த கட்டம் இங்கு அலங்காநல்லூரில் என்ன நடைபெறப் போகிறது, எது மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட போகிறார்கள் என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும். ஒருபுறம் காவல்துறையினர் அவர்களுடன் வாடிவாசல் அருகே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட மற்றொரு புறம் அந்த இளைஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் தங்களுடைய கண்டன கோஷங்களை பதிவு செய்து வருகின்றனர். அதேபோல் ஆர்ப்பாட்டத்தினர் அதிகரித்து தொடர்ந்து மக்களுடைய கூட்டம் ஆதரவு அதிகரித்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது. காதர், தற்போது விவசாய சங்கங்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் அவர்கள் வந்து காவல்துறையினுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொன்னீங்க. தற்பொழுது முன்பு இருந்ததை விட தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஏன்னா நீங்க சொன்னீங்க நிறைய இளைஞர்கள் இன்னும் அதிக அளவில் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்காக கேட்கிறேன். நிச்சயமாக, அதாவது அலங்காநல்லூரை பொறுத்தளவு ஊருக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு வெளியூரை சேர்ந்த யாருக்கும் அனுமதி கிடையாது. போலீசார் அனுமதி தரவில்லை. அலங்காநல்லூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி தரப்பட்டிருக்கின்றது. அலங்காநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கின்ற இளைஞர்களுடைய பட்டாளமே ஆயிரக்கணக்கானோர் பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு திரண்டிருக்கிற வேளையிலே வெளியிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்தும் கூட அந்த காவல்துறையினர் தாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இருந்து அவர்களுக்கு தெரிந்த பகுதிகளில் இருந்து அலங்காநல்லூர் அந்த வாடிவாசல் அருகே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இதன் காரணமாக அந்த இளைஞர்களுடைய வருகை அதிகரித்துக் கொண்டிருப்பதனுடைய காரணமாக வழக்கத்தை விட போலீசாருடைய எண்ணிக்கை மேலும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தீவிர ரோந்து பணியிலும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். ஏனென்றால் இங்கே ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் முழுமையாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் வேறு எங்காவது காளைகளை அவிழ்த்து விட்டு விடுவார்களா, காவல்துறையினுடைய கவனத்தை திசை திருப்பி அந்த காளைகளை அவிழ்த்து விட நேரிடும் என்பதால் காவல்துறையினர் 2 சக்கர வாகனங்களிலே சென்று அந்த காளைகள் கட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றனர். ஏனென்றால் ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருப்பதற்காக ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் காளைகள் வைத்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் காவலைகள் வைத்திருக்கிறார்கள் என்பதை காவல்துறையினர் கணக்கெடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த பாதுகாப்பானது முழுமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த திருச்சி மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிடாரி இந்த பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்னாடி நேரில் வந்து பார்வையிட்டார். மேலும் இங்குள்ள சூழ்நிலை குறித்து இங்குள்ள காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த இளைஞர்களுடைய போராட்டம் வலுப்பெற்றுவிடும் என்பதால் காவல்துறை கூடுதலாக பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர்.